இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு சுஜாதா எழுதிய அம்மோனியம் பாஸ்பேட் என்கிற ஒரு சிறுகதை. ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதை 1970 எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு கதை. ரெண்டு நபர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த கதை. ஆனால் பயங்கர சுவாரஸ்யமான அடுத்தடுத்துன்னு போகக்கூடிய ஒரு உரையாடல். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது. அந்த பண்ணை ஒரு 100 ஏக்கராக இருக்கக்கூடிய ஒரு பண்ணை. சுற்றிலும் முள்வேலி போடப்பட்ட மின்வேலி போடப்பட்ட ஒரு பண்ணை. அதை கதையை சுஜாதா ஆரம்பிக்கும் போதே அந்த முள்வேலி, அந்த சுற்றுச்சுவர், அந்த காம்பவுண்ட் சுவர் எப்படி இருக்குது அப்படின்னா நாஜி சல்யூட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற. நாஜி சல்யூட் அப்படிங்கிறது கையை தோளுக்கு நேராக அப்படியே நீட்டக்கூடிய ஒரு முறை தான் நாஜி சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாஜி சல்யூட்டை போல அந்த பண்ணையினுடைய சுற்றுச்சுவர் நின்று கொண்டு இருக்கிறது. பயங்கரமான ஒரு கட்டுக்காவல் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை. அதுக்குள்ளே யாருமே வர முடியாது. இப்போ அந்த 2 பேர், அந்த பண்ணை முதலாளியும் அவரை பார்க்க வந்த ஒரு உர விற்பனை பிரதிநிதியும் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த இடமே பயங்கரமாக இருக்குது. ஒரு பங்களா, சுற்றிலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு பண்ணை. ஒரு 2 நாய் இருக்குது. அந்த 2 நாயும் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட சங்கிலியால் அப்படியே கட்டி போடப்பட்டிருக்கு. அது தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரி எம்பி கழுத்து இறுக அப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியான ஒரு இது அவுத்து விட்டோம்னா சதையை கவ்வி எடுத்துருங்கிற மாதிரியான ரொம்ப அப்படியே வாயை திறந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப படு கோரமாக பார்த்திங்கன்னா அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஆக யாருமே வர முடியாது. ஒரே ஒரு கூர்க்கா மட்டும் வெளியில் இருக்கார். அந்த நுழைவாயிலில் கேட்டில் இருக்கார். உடனே அவரை பார்க்க வந்த அந்த உர விற்பனை பிரதிநிதி கேட்குறார், என்ன சார் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காவல், யாருமே வர முடியாத ஒரு இடம், இவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி உள்ளே வந்தவன் கேட்குறான். ஆமாம், என்ன பண்ணுறது, மனுஷ வாடை எனக்கு பிடிக்காது. மனிதர்கள்னாவே நன்றி கெட்டவங்க தம்பி, விசுவாசம் இல்லாதவங்க. அதனால தான் மனித சகவாசமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பண்ணையை வாங்கி சுற்றிலும் வேலி போட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டேன். என்ன சார், வெளியிலலாம் எதுவும் போகிறது வர்றது, வெளி மக்களோட எதுவும் தொடர்பு அதெல்லாம் இருக்கா? அது பெருசாக இல்லை. எதாவது தேவைன்னா கோயம்புத்தூருக்கு போவேன். எனக்குன்னு 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது தபாலுக்கு இது கொண்டு கொடுக்கறதுக்கு, அப்புறம் விதை, இந்த மாதிரியான விஷயங்களை வாங்க கொடுக்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன சார் பொழுதுபோக்கு உங்களுக்கு? பொழுதுபோக்குன்னு ஒன்றும் கிடையாது. பேப்பர் படிக்கிறது கூட இல்லை. பொய்யை ஏன் காசு கொடுத்து வாங்கி படிக்கணும்? அதனால் பேப்பர் படிக்கிறதையும் நான் செய்கிறதில்லை. அப்பப்போ வானொலியில் செய்தி மட்டும் கேட்டுக்குவேன், ரேடியோவில் செய்தி கேட்டுக்குவேன், நியூஸ் கேட்டுக்குவேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. என்னுடைய பண்ணை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த உலகம் ரொம்ப மோசமானது தம்பி. அதனால் எல்லாருக்கிட்டே இருந்து விலகி இருக்கிறேன். எப்படி சார் இவ்வளோ பெரிய பண்ணையை ஒரு தனி ஆளாக நீங்கள் நிர்வகிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாச்சே சார். அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் மிஷின் இருக்குது தம்பி. மிஷின் அதை வச்சு, அதான் டிராக்டர் இருக்குது, ஓட்டிடலாம். அப்புறம் களை பறிக்கிறதுக்கு மெஷின் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்குது. மருந்து அடிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோட்ராம்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை கொண்டு அப்படியே ஒரே தெளிச்சு விட்டு போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். அறுவடை பண்ணுறதுக்கு மெஷின் இருக்குது. இப்போ வெளிநாட்டிலலாம் அப்படி தானே, எல்லாமே எந்திரமயம் தானே, மிஷினை வச்சு தானே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணை முதலாளி சொல்கிறார். என்ன சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அது வெளிநாட்டுக்கு வேணால் சரியாக இருக்கலாம், நம்ம ஊருக்கு அது சரியாக இருக்காதுல்ல சார். எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் இந்த எந்திரமயமாக்கப்பட்ட இந்த விவசாய சூழ்நிலையால் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு சொல்கிறான். என்னப்பா பண்ணுறது, அதுதான் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். வருந்தி சொல்கிறார் அவர் சார், எனக்கு ஒரு சின்ன விஷயம். நீங்கள் இவ்வளோ தூரம் மனுஷங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை கடுமையாக பாதிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் மனுஷங்கக்கிட்டேருந்து ரொம்ப விலகி இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய எண்ணம். நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம், இல்லைன்னா ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லைப்பா, அதான் கேட்டுட்டேன், அப்புறம் என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த பண்ணைக்குள்ளே யாருமே இது வரலும் உள்ளே வந்தது கிடையாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் இன்சூரன்ஸு எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். நாயை ஏவி விட்டேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டது. அவ்வளோதான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா நீ மட்டும்தான் வந்திருக்கிற அப்படின்னோடனே, சார் என்னை மட்டும் எப்படி சார் விட்டீங்க? எப்படி விட்டேன்னா, உரம் தேவை இருக்குது, உரம் வாங்கணும், வந்து பயிர்களுக்கு போடணும். அதனால் ஏதோ நம்முடைய தேவை சம்மந்தப்பட்டவனா நீ இருக்கிறதுனால உன்னை உள்ளே அனுமதிச்சிருக்கிறேன். நமக்கு உரம் வழக்கமாக சப்ளை பண்ணுறவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் இல்லாதனால உன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சார் அதான் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஏதோ காரணம் இல்லாமல் நீங்கள் இப்படி தனிமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஞாபகப்படுத்துகிறான். அதான் எனக்கும் அதை வந்து நீ கேட்டுட்ட, நல்ல பையனாக வேற இருக்கிற, நல்ல புத்திசாலியாக இருக்கிற, ஆமாம் நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு ஒரு பொய்யை அந்த நேரத்துக்கு சமயோஜிதமாக எடுத்து சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை, நம்ம பூர்வீகம் வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்தில், தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு 500 ஏக்கரா பண்ணை பச்சை பசேல்னு இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, கதலி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேல்னு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பண்ணை. பல நூற்றுக்கணக்கான பேர் நம்ம பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? பார்த்தா 45 வயசு மாதிரி இருக்கிறீங்க சார், ஆனால் 55 வயசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து ஏற்கனவே அதை வந்து கணிச்சிருப்பான். வந்து நல்லா திடகாத்திரமான ஒரு ஆளாக அவர் வந்து இருக்கார். அதனால் அந்த பண்ணை இருந்தது, பண்ணை நல்லா போய்கிட்டு இருந்தது, நல்ல விளைச்சல், விசுவாசமான ஆட்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பண்ணையில் என்கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுடைய பெண் வந்து என்னை பார்த்தா. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து 10ஆவதோட பள்ளிக்கூடத்தை நிறுத்துறாரு, எனக்கு மேலே படிக்கணும்னு ஆசை, ஆனால் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்குனா. அப்புறம் யார் என்னன்னு விசாரித்தேன். பார்த்தா நம்மக்கிட்ட காலங்காலமாக கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த சண்முகத்தோட மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அவள் பேர் கூட சரஸ்வதின்னு பேர். சரின்னு சொல்லிட்டு அந்த சண்முகத்தை வர சொல்லி, என்னப்பா புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுது, நீ பாட்டில் கல்யாணம் இதுன்னு சொல்லிட்டு நிறுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது என்ன ஆகுதோ அந்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்து விட்டேன். அவளும் சந்தோஷமாக போக வர ஒரு 2 வருஷம் இப்படியே ஓடிச்சு. நல்லா படித்தா. அவள் டவுனுக்கு போக வர்றது, பத்திரிக்கை படிக்கிறது, சினிமா பார்க்குறது, வந்து அங்கே டவுனில் இருக்கக்கூடிய அந்த பசங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு அவள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் பார்த்ததை விட இப்போ மெருகேறி வேற மாதிரி என்னுடைய பார்வையவே ஈர்க்கிற மாதிரி வந்து அவள் இருந்தாள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் சாயங்காலமாக நான் அப்படியே வயல் பக்கமாக போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்தா. பார்த்த உடனே என்னையே நம்ப முடியல, என் கண்ணையே நம்ப முடியல. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு வாலிப்பு. பார்த்த உடனே அவள் எதிரில் வந்த உடனே, இந்தா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் இருந்தாலும் வேணும்னே கேட்டேன். அவள் என் பேர் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி எப்படி படிக்கிற, படிப்புலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சமூகத்தில் கூட 88 மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அன்னைக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நாள். அது எப்படி மறக்க முடியும்? செப்டம்பர் 8ஆம் தேதி அந்த நாள். அப்படியே வந்து அவளுடைய அந்த அழகால் ஈர்க்கப்பட்டு அவளை அப்படியே அந்த பயிர்கள் ஆள் உயரம் வளர்ந்துருக்கக்கூடிய பயிர் காட்டுக்குள்ளே அப்படியே அவளை சாய்ச்சிட்டேன். அப்புறம் ஏதோ நடந்துச்சு, எல்லாமே தப்பு நடந்துருச்சு. உடனே அவள் எந்திரிச்சு அவள் கையில் வச்சுருந்த குடம் உருண்டு ஓடிச்சு. உடம்புல முள் அங்கங்கே குத்தி இருந்தது. அவள் பருத்தி கிழிஞ்சிருந்தது, பருத்தி புடவை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதை எதுவும் வெளியில் சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அவகிட்ட பக்குவமாக சொல்லி ஆரம்பித்து அனுப்பி வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்திருக்கக்கூடாது. ஒரு 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 இந்த மாதிரியான ஒரு தவறு தான் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சு. அவள் போய் வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறா. அந்த சண்முகம் அவளோட அப்பா கணக்கு பிள்ளை ஒரு 8 மணிக்கு வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்து தையான்னு குதிச்சான். வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்ததில் ஒருத்தன் தமிழ்வாதியார் போல இருக்கு. அவன் சொன்னான், ஒரு தமிழ் பெண்ணோட கற்பை இப்படி சூறையாடிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தமிழில் வசனம் பேசினான். அப்புறம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டேன். என்ன பண்ணுறது, வந்து இப்படி அந்த பிரச்சனை பெரிய அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வந்து பார்த்திங்கன்னா
அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க ஆள் வந்து சேர்ந்துக்கிட்டு கூடி கூடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என் பங்காளி ஒருத்தன் என் மேலே கேஸு போட்டு என்னுடைய வளர்ச்சியில் பொறாமையாக இருந்த அவன் இதை பயன்படுத்திக்கிட்டு அடியாள்களை அனுப்பிவிட்டு என்னுடைய பண்ணையை பூரா விளைஞ்சி நின்ன கதிர் அப்படியே அறுவடைக்கு காத்திருந்த நெல்லெல்லாம் வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டான். சரி, நீ மட்டும்தான் அடியாளை வச்சு அடிப்பியா, ஏன் எங்களுக்கு தெரியாதா, நம்மகிட்ட பணம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நானும் ஆளை அனுப்பிவிட்டு அந்த பொண்ணோட அப்பன் சண்முகத்தையும் அவன் கூட ஜெயராஜின்னு ஒருத்தனையும் ஒரு தட்டு தட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு பெரியசாமின்னு சொல்லிட்டு நம்ம கைத்தடி ஒருத்தன் கூடவே இருந்தான், அவனை அனுப்பி வச்சேன். அவங்க என்ன பண்ண, நான் அனுப்பி வச்சுட்டு மெட்ராஸுக்கு போயிட்டேன். இவனுங்க என்ன பண்ணானுங்க, கொஞ்சம் வாங்கின காசை விட வாங்கின காசுக்கு மேலே வேலை பார்த்து போட்டு அடி ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிச்சிட்டானுங்க. சண்முகத்தை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. அப்புறம் கழுத ஒரு வாரத்தில் அவன் வாங்கின அடியில் வந்து இறந்து போயிட்டான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, தகராறு ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டானுங்க. இனிமேல் அந்த பண்ணையை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, நம்முடைய ஒரே ஒரு சபலம் நம்மளை வந்து இப்படி இழுத்து கீழே தள்ளி குப்புற தள்ளி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. சரின்னு போன விலைக்கு பண்ணையை விற்றுட்டு மெட்ராஸ் பக்கம் வந்தேன். வந்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணி பார்த்தேன், ஜல்லி அடிக்கிற வேலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் டயர் ரீட்ரேடிங் கம்பெனியை வச்சு ஆரம்பித்து பார்த்தேன். அதெல்லாம் நமக்கு ஒத்து வரல. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சுது, நமக்கு பூமி தான் சரியான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் யோசித்து இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து இந்த நிலத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல வாங்கி சுற்றிலும் ஒரு பெரிய மின் வேலியை போட்டு இந்த நாயை 2 வாங்கி ஒரு நேபாளத்திலிருந்து வந்த கூர்க்காவை வச்சுக்கிட்டு வந்து யாரும் உள்ளே வர முடியாதபடி வந்து ஒரு பெரிய பாதுகாப்பை போட்டுட்டு மனித சகவாசமே இன்னமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் தனியாக இருக்கிறேன். இந்த பெண்கள் சகவாசமே ஆகாதுப்பா, பொண்ணுங்க சகவாசம் இருந்தாவே வாழ்க்கை நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும். நீ எப்படி, உனக்கு அது உங்கள் அபிப்பிராயம் தான்பா. ஏதோ போனோமா வந்தோமா பட்டும் படாமல் அப்படி வந்து வாழ்க்கையில் இருந்துடணும். அப்படி இல்லை, அதை மீறி தீவிரமாக போனோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து வீணாக போயிடும், நம்மளாக இருக்க முடியாது. இப்போ ஒதுங்கி இருக்கிற நான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கதையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் அமைதியாக வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும்போது சரி கழுத நடந்து போச்சு. அவங்க அப்பா அந்த சரஸ்வதியோட அப்பன் சண்முகம் வந்து என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனிவாக பேசியிருந்தான் அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பேன். என்ன ஆயிருக்கும், அங்கே வயக்காட்டில் நடந்தால் அதை ஒன்று சொல்லுவானுங்க, கல்யாணம் பண்ணி தேக்கு மரக்கட்டலில் நடந்துச்சுன்னா அதை வந்து கற்பு சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவானுங்க. கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி முறையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுவே வந்து அந்த வயக்காட்டில் நடந்ததுனால அது என்னன்னு சொல்லுவானுங்க, வெறி காமம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவன் பேசிக்கிட்டு தெரியவான். இல்லை அந்த பிள்ளை படிக்க போன இடத்துல ஒத்த வயதுடைய ஒரு பையனோட பழகி ஏதாவது தப்பு நடந்திருந்து அப்படின்னா அதை காதல்னு சொல்லிடுவானுங்க. இதுதான் தம்பி உலகம். சரி, இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதுவும் உங்கள் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக சொல்லிவிட்டு அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் தம்பி, அந்த பொண்ணு மேலே கையை வச்சது தான் சரி கழுத நடந்து போச்சு. அவங்க அப்பா அந்த சரஸ்வதியோட அப்பன் சண்முகம் வந்து என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனிவாக பேசியிருந்தான் அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பேன். என்ன ஆயிருக்கும், அங்கே வயக்காட்டில் நடந்தால் அதை ஒன்று சொல்லுவானுங்க, கல்யாணம் பண்ணி தேக்கு மரக்கட்டலில் நடந்துச்சுன்னா அதை வந்து கற்பு சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவானுங்க. கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி முறையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுவே வந்து அந்த வயக்காட்டில் நடந்ததுனால அது என்னன்னு சொல்லுவானுங்க, வெறி காமம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவன் பேசிக்கிட்டு தெரியவான். இல்லை அந்த பிள்ளை படிக்க போன இடத்துல ஒத்த வயதுடைய ஒரு பையனோட பழகி ஏதாவது தப்பு நடந்திருந்து அப்படின்னா அதை காதல்னு சொல்லிடுவானுங்க. இதுதான் தம்பி உலகம். சரி, இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதுவும் உங்கள் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக சொல்லிவிட்டு அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் தம்பி, அந்த பொண்ணு மேலே கையை வச்சது தான் நான் பண்ணின ஒரு பெரிய பாவம். அதுதான் என்னை வந்து துரத்திக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணுங்க சகவாசமே ஆகாது.
தேவைன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர வைப்பேன். ஒரு நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுவும் ரொம்ப மனசை வந்து தொந்தரவு பண்ணுச்சுன்னா தான் அந்த மாதிரியான செயல்கள்லாம் இருக்கும். மற்றபடி நான் உண்டு, என் விவசாயம் உண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டுருக்கிறேன். இந்த மனுஷங்களை வந்து நம்ப முடியாது. மெஷின் வந்து நம்ம சொல்கிறபடி டீசலை ஊற்றுனா அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். டீசல் முடிகிற வரலும் போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து மனுஷங்களுடைய சகவாசம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் முழுமையாக அப்படியே ஒதுங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனை, நிறைய கேஸு அது இதுன்னு போச்சு. அந்த ஜெயராஜ் வந்து அடித்தவனை அடையாளம் காமிச்சான். நமக்கு வாதாடின வக்கீல் வந்து ரொம்ப திறமையான வக்கீல். அந்த கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதில் நிரபராதின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். அப்புறம் முழுமையாக அந்த ஊரை விட்டு, அந்த ஊரோட தொடர்பு இல்லாமல் நான் வந்து முழுமையாக இங்கே வந்து மனுஷங்க வந்து அந்த பழக்க வழக்கம் இல்லாமல், மனுஷ வாசனையே இல்லாமல் நான் ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சிட்டேன் என்று அந்த எதிரில் இருந்த விற்பனை பிரதிநிதிகிட்ட வந்து தன்னுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். பார்த்துக்கு நீயும் வாழ்க்கையில் பெண்களை வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதுவும் உங்கள் அபிப்பிராயம் அப்படிங்கிறது மாதிரி அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன சார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள பார்க்கவே இல்லையா? என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா, தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தெரில, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ஏதாகன்னு தெரில. அப்போ கேள்விப்பட்டவர்களும் அவள் வந்து அந்த சரஸ்வதியை வந்து கல்யாணமே பண்ணிக்கல, அவங்க அண்ணங்காரன் ஒருத்தன் இருந்தான், அவனோட வந்து டவுனுக்கு போயிட்டா, அவள் வந்து ஏதோ ஆசிரியராக டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. அவளுடைய அந்த சண்முகத்துக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அதாவது சரஸ்வதி, அவளுக்கு ஒரு அண்ணன். அவன் ஒரு நாள் வந்து ஒரு கடிதாசி போட்டிருந்தான், லெட்ரு ஒன்று போட்டிருந்தான். என்ன அப்படின்னா, உன்னை ஜில்லாவாக தேடிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பழி வாங்குகிற வெறியோட ஒரு லெட்ரு போட்டிருந்தான். நான் லெட்டரை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே விட்டுட்டேன். அவன் பேர் கூட ஏதோ நாகராஜோ என்னமோ, நடராஜ் அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் நடராஜ்.